அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சமீபத்தில் ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். யூடியூப் சேனலில் அடுத்து என்ன சீரீஸில் என்ன வரிசையில் தலைப்புகள் போடலாம் அப்படின்றதுக்காக. அதில் நான் நிறைய தலைப்புகள் கொடுத்துருந்தேன். அதில் அதிக வாக்குகள் பெற்று முதல்ல வந்த தலைப்பு சித்தர்கள் வரிசை. ஸோ நான் சித்தர்கள் பற்றி பேசணும் அப்படின்னு உங்களை நிறைய பேர் விரும்புகிறீங்க. அதனால் உங்களுடைய விருப்பத்துக்காக இப்போ நான் சித்தர்கள் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலில் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸில் முழுக்க சித்தர்கள் பற்றிய பதிவுகள் இருக்க போகுது. சித்தர்கள் பற்றிய பதிவு அப்படின்னோடனே சித்தர்களுடைய வரலாறு, அவங்க செய்த அற்புதங்கள், சித்தர்களுடைய மந்திரம், சித்தர் வழிபாடு, ஸோ பரிகாரங்கள் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்காது. காரணம், இது மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நிறைய சேனலில் வந்துட்டுருக்கு. அதனால் எல்லோரும் பேசுகிறதே நம்மளும் பேச வேணாம் அப்படின்றதுக்காக. அப்போ வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பார்வையில் சித்தர்கள்ன்றவங்க யார், அவங்களுடைய அற்புதங்கள். இப்போ என்னுடைய ஸ்பீச்சை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் ஒரு விஞ்ஞான பார்வையோடு தான் எல்லாத்தையுமே நான் பேசுவேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸை பற்றி நான் பேசுகிறது உண்டு. ஒரு அமானுஷமான விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் நிறைய பேசுகிறது உண்டு. அப்போது சித்தர்கள் பற்றிய என்னுடைய பார்வை, ஏன்னா ஒரு கடந்த 25 வருஷங்களுக்கு மேலாக நான் ஆன்மீகம், அமானுஷம், உளவியல், அதீத உளவியல், விஞ்ஞானம் இப்படி பல துறைகள் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஆராய்ச்சி பண்ண துறைகளில் சித்தர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஆன்மீகத்தில் சித்தர்களுடைய பங்கு என்ன, அமானுஷத்தில் சித்தர்களுடைய பங்கு என்ன, விஞ்ஞானத்தில் சித்தர்களுடைய பங்கு என்ன, ஆன்மீகம் பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பார்வை, அமானுஷம் பற்றி சித்தர்களுடைய பார்வை, இல்லை அமானுஷம் சார்ந்த விஷயங்களில் சித்தர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றது. ஃபைனலாக ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, சித்தர்கள் செய்த விஷயங்களில் எந்த அளவுக்கு விஞ்ஞானம் இருக்குது. ஏன்னா இப்போது நிறைய சித்தர்களுடைய வரலாறு எடுத்து படித்தா தெரியும். அவங்க செஞ்ச பல விஷயங்கள் ரொம்ப பெரிய அற்புதமாக தெரிஞ்சாலுமே கூட அதுக்கு பின்னாடி ஏதோ பல விஞ்ஞானங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, சில சித்தர்கள்லாம் அறுவை சிகிச்சை செய்ததாகலாம் படித்தது உண்டு. அப்போது அறுவை சிகிச்சைன்றது எப்போ ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் சமீபத்தில் வந்த ஒரு விஷயம். ஆனால் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மூளை அறுவை சிகிச்சை செய்த தகவல்கள் எல்லாமே உண்டு. இந்த மாதிரி அப்புறம் இன்னும் போகர்லாம் பார்த்திங்கன்னா கப்பல் செய்ததை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்கும். கப்பல் செய்தது, பேராஷூட்டை பற்றி, இன்னும் பல விஞ்ஞானபூர்வமான நிறைய விஷயங்கள் எல்லாமே சித்தர்களுடைய பாடல்களாக இருக்கும். ஒரு சில நான் மற்ற சேனலில் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. சித்தர்களுடைய விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள் பற்றிலாம் நான் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேசியிருப்பேன். அவங்க செஞ்ச ஸ்பேஸ் ட்ராவலாக இருக்கட்டும், டெலிபோர்ட்டேஷனாக இருக்கட்டும், ஆஸ்ட்ரல் ட்ராவல், இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றி சயின்டிஃபிக்காக அப்ரோச்சோடு நான் பேசியிருப்பேன். அந்த மாதிரி விஞ்ஞான கண்ணோட்டத்தில் சித்தர்களுடைய அற்புதங்கள், சித்தர்கள் சொன்ன விஷயங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரியான இதைத்தான் நம்ம இந்த சித்தர்கள் வரிசையில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அந்த வகையில் ஃபஸ்ட்டு சித்தர்கள்ன்றவங்க யார், என்னுடைய பார்வையில் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக சித்தர்கள் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி, சித்தர்கள்ன்றவங்க யார், அவங்க மனிதர்களா, இல்லை மனித உருவத்தில் வந்த கடவுளா, இல்லை வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்களா, இவங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள்ன்றவங்க மனிதர்கள் தான். சாதாரண மனிதர்களாக இருந்து அந்த நிலை அடைந்தவர்கள். சரி, அவங்களும் சாதாரண மனுஷங்களாக இருந்தவங்க அப்படின்னா, அப்போது சாதாரண மனுஷங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி நம்மளால் பண்ண முடியாத விஷயங்களை அவங்க செஞ்சாங்க, பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவங்க பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ அட்வான்ஸ்டான சில கான்செப்ட்ஸை கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு சாதாரண மனுஷனால் முடியாதது அவங்களால செய்ய முடியுது, அவங்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சரி, இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்ற போது நீங்கள் யார்கிட்ட போவீங்க? மருத்துவர்கிட்ட. சரி, ஏன் மருத்துவர்கிட்ட போகிறீங்க? அவரும் ஒரு மனிதர் தானே. உங்களால் முடியாதது அவரால் அப்படி என்ன செஞ்சிட முடியும்? பதில் தெரியுது இல்லையா? அவருடைய மருத்துவ படிப்பு 5 வருஷம் அவர் மருத்துவ படிப்பு படித்ததுனால உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவரால் சரி பண்ண முடியும். சரி, இப்போ நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா யார்கிட்ட போவீங்க? இன்ஜினியர்கிட்ட. அவரும் ஒரு மனுஷர் தானே. உங்களால் முடியாதது அவரால் மட்டும் எப்படி முடியுது? ஏன் நீங்களே செங்கல் சிமெண்ட் வச்சு எடுத்து கட்டிடலாமே. அவர் படித்த அந்த 4 வருஷம் அவர் படித்த அந்த இன்ஜினியரிங் படிப்பு.
அப்போது உங்களுக்கும் மருத்துவருக்கும் ஒரு இன்ஜினியருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அவர்கள் படித்த அந்த படிப்பு, அவர்களுடைய அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங். ஈவன் மருத்துவரும் ஒரு இன்ஜினியருமே கூட அவருக்கு சட்ட ரீதியான ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வக்கீல்ன்ற ஒரு இன்னொரு ஸ்பெஷல் பர்சன் கிட்ட தான் போக வேண்டியிருக்கும். அப்போது உங்களுக்கும் இந்த டாக்டர், இன்ஜினியர், வக்கீலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்த ஸ்பெஷல் ட்ரைனிங் 5 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் பயிற்சிகள் மூலமாக அவங்களுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் வருது. ஸ்பெஷல் ட்ரைனிங் கிவ்ஸ் யூ ஸ்பெஷல் எபிலிட்டிஸ். அப்போது சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய நம்மளால் முடியாதது ஒரு டாக்டரால் முடியுது, நம்மளால் முடியாதது ஒரு இன்ஜினியரால் முடியுது, நம்மளால் முடியாதது ஒரு வக்கீலால் முடியுது. என்னென்னா அவங்களுடைய அந்த சிறப்பு பயிற்சி தான். சாதாரண மனிதனாக இருந்து ஒரு சில சிறப்பு பயிற்சிகள் எடுத்ததுனால அவங்களுக்கு அந்த சிறப்பு தகுதி வந்திருக்கு. அப்போ நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த மிகப்பெரிய வித்தியாசமே அந்த சிறப்பு பயிற்சிகள் தான். சித்தர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் அதே வித்தியாசம்தான். சாதாரண மனிதர்களால் முடியாதது சித்தர்களால் எப்படி முடியுதுன்னா அவங்க எடுத்த அந்த சிறப்பு பயிற்சி. ஒரு இன்ஜினியருக்கே நீங்கள் 4 வருஷம் படிக்கணும், டாக்டருக்கு ஒரு 5 வருஷம் படிக்கணும் அப்படின்ற போது சித்தர்களுடைய அந்த ஒரு கல்வி முறை அப்படின்றது இன்னும் பல வருடங்கள் அதிகமானது. சித்தர்களுக்கு அவங்களுக்கு அந்த சிறப்பு தகுதி, அந்த சிறப்பு சக்திகளை கொடுக்கறது அவங்க எடுத்துக்கிட்ட அந்த பயிற்சி. அவங்களுடைய அந்த மூலிகை, மந்திரம், தியானம், தவம், பல வருடங்கள் செய்த அந்த தவம், இந்த மாதிரியான பல பயிற்சிகள், யோக பயிற்சிகள், இது எல்லாமே தான் அவங்களுக்கு அந்த சித்த நிலையை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு சித்தருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குரு இருப்பாங்க, அவருக்கு இன்னொரு குரு இருப்பாங்க. ஸோ அந்த குரு தன்னுடைய சீடருக்கு பல பயிற்சிகளை சொல்லி கொடுத்து அவரையும் ஒரு சித்தர் ஆக்குறாரு அப்படின்றது அந்த சித்தர்களுடைய வரலாறுல நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ எல்லா சித்தர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிதீவிரமான பயிற்சிகள் எடுத்தவங்க. அந்த பயிற்சிகளுடைய விளைவாக அவங்களும் சித்தரானவங்க. இதில் சிலர் சிறப்பு பயிற்சிகள் எடுத்து சித்தரானவங்களும் உண்டு, சில எக்ஸப்ஷன்ஸும் உண்டு. ஒரு சில இடத்துல ஒரு சித்தர் நேரடியாக தன்னுடைய சக்தியை இன்னொருத்தருக்கு கொடுத்து அவரையும் சித்தராக்கிய வரலாறுகளும் உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ், பயிற்சிகள் இல்லாமல் நேரடியாக அந்த நிலை அடைகிறது. அது தவிர மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பயிற்சிகள் மூலமாகத்தான் ஒரு சித்தராக ஆகிறாங்க. இப்போ நம்ம வந்து டாக்டருக்கு படித்து டாக்டர் ஆகலாம், இன்ஜினியரிங் படித்து இன்ஜினியர் ஆகலாம், வக்கீலுக்கு படித்து நீங்கள் வக்கீலாக முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளும் சித்தராக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதுதான் கொஞ்சம் சவாலான விஷயம். என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது வேறு, சித்தர்கள் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்றது வேறு. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலே வேறு, அப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு. அப்போ இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. அப்போ இருந்த டோட்டல் லைஃப் ஸ்டைலும் வேறு, லைஃப் ஸ்பேனும் வேறு. இப்போ நம்மலாம் ஒரு 60-70 வயசு தாண்டதே பெரிய விஷயம். அப்போல்லாம் ஒரு சர்வசாரமாக பல 100 வருடங்கள் இருந்தவங்க. அதுலேயும் சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காயக்கல்ப மூலிகைகள் மூலமாகவும் பயிற்சிகள் மூலமாகவும் தன்னுடைய ஆயுள் காலத்தை நீட்டி கொண்டவர்கள். சர்வசாதாரணமாக சித்தர்கள் எல்லாமே வந்து 2000-3000 வருஷங்கள்லாம் இருந்தவங்களும் உண்டு. அப்போது அவங்க பயிற்சிகளுக்காகவே பல 100 வருடங்கள் கூட செலவிட்டிருக்காங்க. நம்மளால் இப்போ அந்தளவு காலத்தை செலவு பண்ண முடியாது. அப்படியே காலத்தை செலவு பண்ண தயாராக இருந்தாலும் அந்த அளவுக்கு பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு இங்கே இப்போ யாரும் கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் சித்தர்களுடைய காலத்தில் அடுத்தடுத்து நிறைய பேர் பயிற்சிகள் பெற்று சித்தர்களானாங்க. ஆனால் இந்த காலத்தில் சித்தர்கள் ஆகிறது அப்படின்றது வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ சித்தர்கள்னால் யார் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சித்தர்கள்ன்றவங்க ஒரு சிறப்பு பயிற்சி எடுத்தவர்கள், ரொம்ப அதிதீவிரமான பல பயிற்சிகள், தவம் இயற்றி பல மந்திர ஜபங்களும் செய்து, தியான முறைகள் செய்து, மூலிகைகள் பயன்படுத்தி, இன்னும் பல விதமான அதிநுட்பமான உயர்ந்த பயிற்சிகள் மூலமாக அந்த சித்த நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள். இன்னும் இவங்களுடைய ஒரு சில தனிப்பட்ட சிறப்புகள் என்ன, அவங்க செய்த விஞ்ஞானபூர்வமான சில அதிசயங்கள் என்ன, அவங்க செஞ்ச பல விஷயங்களில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த சித்தர்கள் வரிசையில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.